என்னங்க இன்னும் இவ்ளோ ஃபாஸ்டா வண்டி ஓட்டிட்டு இருக்கீங்க? கொஞ்சம் மெதுவா போங்க. இல்ல டாடி, அம்மா பேச்செல்லாம் கேட்காதீங்க, ஃபாஸ்டா போங்க. சரிடா தங்கம், அப்பா ஃபாஸ்டாவே போறேன். என்னங்க அவ சொல்றா, நீங்க மெதுவாவே வண்டி ஓட்டுங்க. இன்னைக்கு என்னன்னே தெரியலம்மா, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அத அந்த கார் ஓட்டுறதுல தான் காட்டணுமா? கொஞ்சம் மெதுவா போங்கங்க, எனக்கு பயமா இருக்கு. சந்தோஷம் இருந்துச்சுன்னா எல்லாத்துலயும் வேகம் வந்துரும்ல, அதான் ஃபாஸ்டா போறேன். ஐயோ ஐயோ, ஜாலி ஜாலி. மீனு கொஞ்ச நேரம் அமைதியா இரு. அப்பா கார் ஓட்டிட்டு இருக்காங்கல்ல, அப்பாவை டிஸ்டர்ப் பண்ணாத. பால ஓரமா வை, மேல கீழ விழுந்துற போது. அப்பா வண்டி ஓட்டிட்டு இருக்காங்கல்ல. அவ சந்தோஷத்தை எடுத்து கெடுக்க நீ விளையாடா செல்லும். அப்பாலாம் ஒன்னும் டிஸ்டர்ப்லாம் ஆக மாட்டேன். அப்பாவே சொல்லிட்டாங்க. ஜாலி ஜாலி. நான் சொன்னா நீங்க கேட்கவா போறீங்க? என்ன மாதிரி பண்ணுங்க. அப்புறம் இன்னைக்கு ஃபங்க்ஷன்ல எல்லாரும் நம்மளை பத்தி தான் பேசிட்டு இருந்தாங்க, கவுன்சியா? ஆமாங்க, கவனிச்சேன். வீட்டுக்கு போனோடனே முதல்ல சுத்தி போடணும். ஊரு கண்ணு பூரா நம்ம மேலதான். அட லூசு, உலகத்துல யாருக்குமே எதுவுமே கிடைக்காது. எனக்கு நீ கிடைச்சிருக்க, நம்ம உலகமா நினைக்கிற நம்ம பொண்ணு கிடைச்சிருக்கா. இதை விட சந்தோஷம் வேற என்ன இருக்கு? அதனாலதான் சொல்றேன், கல்லடி பட்டாலும் படலாம், கண்ணடி படக்கூடாதுமாங்க. வீட்டுக்கு போனோடனே முதல்ல சுத்தி போடணும். இன்னைக்கு ஃபங்க்ஷன் வீட்ல உள்ளவங்க எல்லாருமே நம்மளோட வசதியை பத்தி தாங்க பேசிட்டு இருந்தாங்க. எனக்கு அதுதான் ரொம்ப பயமா இருக்கு. என்ன நீ இந்த காலத்துல போய்கிட்டு கண்ணாடி பட்டா அப்படி ஆயிடும் இப்படி ஆயிடும்னு பயந்துட்டு இருக்க? அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது. என்கிட்ட இருக்கிற சொத்து வசதி எது போனாலும் எனக்கு பிரச்சனையே கிடையாது. ஆனா நீயே மீனும் என் கூட கடைசி வரைக்கும் இருக்கணும், இதுதான் என் ஆசை. என்னோட பெரிய சொத்தே நீயும் மீனும் தான். சரிங்க, ரோட்டை பார்த்து வண்டி ஓட்டுங்க. அம்மா, பால் போடுறேன், நம்ம ரெண்டு பேரும் கேட்ச் பிடிச்சு விளையாடலாமா? மீனு அமைதியா உட்காருமா. இல்லம்மா, எவ்வளவு நேரம் தான் உட்கார்ந்துட்டே இருக்க, ரொம்ப போர் அடிக்கி, வாங்கம்மா விளையாடலாம். என்னங்க அவளை பாருங்க, சொல்லுங்க. மீனு உட்கார்ந்து விளையாடு சரியா, நிக்கலாம் கூடாது, உட்காரு. இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம வீட்டுக்கு போயிடலாம் சரியா? சரி டாடி. பாத்தீங்களா, உங்க மகன் என் பேச்ச கூட கேக்குறது இல்ல, உங்க பேச்ச தான் கேக்குறா. அவ என் பொண்ணாச்சே, என் பேச்சதான் கேப்பா. என்னடா செல்லம்? அம்மா டாடி. என்னவோ பண்ணுங்க. நமக்கு கொடுத்துருக்க வேலையா கச்சிதமா முடிக்கலான்னு பார்த்தா வண்டிக்குள்ள ஒரு பொண்ணு வர இருக்கு, அதுவும் சின்ன குழந்தையால இருக்கு, ரொம்ப கஷ்டமால இருக்கு. பேசாம வண்டியை முன்னாடி கொண்டு போய் இடிக்க வேண்டியதான். சரி, இந்த காரை ஓவர்டேக் பண்ணி முன்னாடி போலாம். என்னங்க பாத்து போங்க, பாவி பையன் எப்படி வண்டி ஓட்டிட்டு போறான்னு பாருங்க. உங்க யாருக்கும் ஒண்ணும் ஆகலையே? எங்களுக்கு ஒண்ணும் ஆகலங்க. மீனு அழக்கூடாது. மீனு ரொம்ப பயந்துட்டா போலங்க. என்னங்க அங்க கொஞ்சம் பாருங்க, போன லாரி திரும்ப வருதுங்க. அம்மா, எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. முதலாளி சொன்ன வேலையை கரெக்டா முடிச்சாச்சு, போன் பண்ணி சொல்லிடுவோம். என்ன குமாரு, உங்க அண்ணன் குடும்பத்தை போட்டு தள்ளணும்னு பிளான் போட்டோம். அதுல அந்த குழந்தை மட்டும் உயிரோட இருக்கிற மாதிரி இருக்கு. இது குழந்தை கிடையாது, எங்க அண்ணனோட கோடிக்கணக்கான சொத்துக்கு ஒரே வாரிசு. இந்த குழந்தைய கொல்றது தான் வேலை. இந்த குழந்தைய கொன்னுட்டோம், இந்த மொத்த சொத்து எனக்கு தான். ஆட்கள்லாம் வர மாதிரி இருக்கு, குழந்தைய தூக்கிட்டு போய் நம்ம இடத்துல வச்சு போட்டு தள்ளிடலாம். முதல்ல அந்த குழந்தைய தூக்கு. டே, அந்த குழந்தைய தூக்கிட்டு சீக்கிரம் வாடா, ஆள் வர மாதிரி இருக்கு. இந்த வாரேன். ஏய் பாப்பா, வா வா. டே, அந்த குழந்தைய என் முகத்தை மட்டும் பார்க்க விடாம வச்சுக்கோடா, பிறகு நான் தான் சித்தப்பான்னு கண்டுபிடிச்சிரும். சரி. இப்ப இந்த குழந்தைய என்ன பண்ண? போட்டு தள்ள வேண்டிதான், வேற என்ன? டே குமாரு, அங்க பாருடா, போலீஸ் வந்துட்டாங்க. அப்ப இங்க வச்சு போட்டு தள்ள முடியாது, கொஞ்ச நேரம் அமைதியா இங்கேயே நின்று பார்ப்போம். போலீஸ் போனதுக்கு அப்புறம் நம்ம என்ன செய்யலாம்னு யோசிக்கலாம். கொஞ்ச நேரம் இங்கேயே இரு, அழுதுகிட்டே இருக்கும். சரி, ஒரே டென்ஷனா இருக்கு. சரி விடு, அதான் அந்த குழந்தைய போட்டு தள்ள போறோம்ல, எதுக்கு டென்ஷன் ஆகுற? அப்புறம் உன் கூட சேர்ந்து நிறைய வேலை பார்த்துருக்கேன். உங்க அண்ணன் சொத்து பூரா உனக்கு தான் வரும். உங்க அண்ணன் சொத்து வந்ததுக்கு அப்புறம் என்னை கழட்டி விட்டுற மாட்டியே. என்னடா என் மேலே சந்தேகமா? என்ன சந்தேகம்லாம் இல்ல, சும்மா கேட்டேன். நீ எனக்கு எவ்வளவு பெரிய காரியத்துக்கு உதவி பண்ணியிருக்க தெரியுமா? இன்னில இருந்து நீயே பெரிய பணக்காரன் தான். என்னடா சொல்ற, உண்மைக்குமே வா? ஆமாண்டா, எனக்கு உதவி பண்ணதுக்கு உனக்கு காசு தரேன்னு சொன்னோம்ல, அதை விட டபுள் மடங்கு உனக்கு காசு தர போறேன். டே, நீ தாண்டா உண்மையிலே சிறந்த நண்பன். எப்படி இருந்த என் வாழ்க்கைய எங்கேயோ கொண்டு போயிட்ட, உன்னை நான் மறக்கவே மாட்டேன்டா. சரிடா, இங்க ரொம்ப நேரம் நிக்கிறது சேஃப் கிடையாது. சுத்தி ஆட்களா இருக்காங்க, நம்மள தான் கண்காணிச்சிட்டு இருப்பாங்க. முதல்ல இந்த இடத்த காலி பண்ணுவோம். சரிடா, இரு, அந்த குழந்தைய தூக்கிட்டு வரேன். டேய் மச்சான், இங்க இருந்து குழந்தைய காணோம்டா. என்னடா நீ கொஞ்சம் கூட கவனமாவே இருக்க மாட்டியா? ஐயோ, இப்ப இந்த குழந்தை எங்க போய் தேட? சீக்கிரம் போ, எங்கேயாவது போய் தேடி பாரு.
சீக்கிரம்டா, வேகமா ஓடு. நம்மளும் எவ்வளவு தூரம் ஓடி வந்திருக்கோம், அந்த குழந்தைய காணும்டா. ச்சே, இப்படி மிஸ் பண்ணிட்டியேடா மச்சான். சரி விடுடா, இதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணாத. அந்த குழந்தைக்கு ஆயுஸ் கட்டியோ என்னமோ, கவலைப்படாம இரு. டேய், எப்படிடா கவலைப்படாம இருக்க முடியும்? அந்த மொத்த சொத்துக்கும் அந்த குழந்தை தாண்டா ஒரே வாரிசு. இப்போ அந்த குழந்தைய கொல்லாம இப்படி விட்டுட்டோமேன்னு வருத்தமா இருக்கு. விடுடா, அந்த குழந்தை எங்க போகுது? எங்கேயோ ஒரு அனாத ஆசிரமத்துல வளரப்போகுது. எங்கேயோ போய் பொழைச்சுக்கிட்டோம், விடு. நமக்கு நல்லது நினைச்சுக்கோ. எப்படியோ போய் தொலையிட்டோம், விட்டு தொலை. சீரியஸ்னஸ் புரியாம விளையாடாதடா மச்சான். எதிர்காலத்துல எனக்கு பெரிய பிரச்சனையே அந்த குழந்தை தான். அதை இப்பவே போட்டு தள்ளினா தான் எனக்கு நிம்மதியா இருக்கும். என்னடா மச்சான் இப்படி காமெடி பண்ணிட்டு இருக்க? 4 வயசு குழந்தை சொத்துக்காண்டி எதிர்காலத்துல உங்ககிட்ட சண்டை போட வைப்போதா? நீயும் ஒருத்தன், சும்மா கடடா, ஃப்ரீயா விடு. சப்போஸ் நடந்துச்சுன்னா என்னடா செய்ய? இப்போ உங்க அண்ணனை எப்படி போட்டு தள்ளணும், அதே மாதிரி அந்த குழந்தைய போட்டு தள்ள வேண்டிதான். வேற என்ன? இருந்தாலும் எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. சரி விடுடா, உனக்காண்டி நான் எல்லா இடமும் என் ஆட்களை விட்டு தேடி பார்க்க சொல்றேன். கிடைச்சா அந்த பொண்ணை காலி பண்ணிடலாம். இல்ல கிடைக்கல அப்படின்னா அது எங்கேயாவது ஒரு இடத்துல அனாத ஆசிரமத்துல எங்கேயாவது கிடக்கும். என்னம்மா செய்யடா. இப்பதான் கொஞ்சம் சந்தோஷப்பட்டேன், எங்க அண்ணனையும் எங்க அண்ணன் குடும்பத்தையும் போட்டு தள்ளிட்டோன்னு. இப்படி அந்த பொண்ணை மிஸ் பண்ணிட்டோமேன்னு வருத்தமா இருக்கு. சரி விடுடா, இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு நீ கோடீஸ்வரன் ஆயிட்ட, அதை நினைச்சு சந்தோஷப்படு. இன்னைக்காச்சும் நிம்மதியா உட்காந்து சாமி கும்பிடலாம்.